வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். திண்டுக்கல் பலாக்காய் பிரியாணி, அருமையான பிரியாணி, ஃப்ளேவர்ஃபுல்லாக கம கமன்னு பதமாக பலாக்காயில் திண்டுக்கல் பலாக்காய் பிரியாணி சுலபமாக வீட்டிலையே செய்யலாம். சாப்பிட்டுட்டு எந்த ஹோட்டலில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. பொலன்னு பலாக்காய் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் திண்டுக்கல் பலாக்காய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோட்டத்தில் பலாமரத்தில் நிறைய பலா பிஞ்சு இருந்துச்சு. நாம் பலாக்காய் பிஞ்சாக இருக்கிறப்ப அதை பலாமுஸ்னு சொல்லுவோம். இந்த சின்னதாக மீடியம் சைஸில் ஒரு பலாக்காய் பறிச்சாச்சு. நான் 200 ml டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 1.5 ரேஷியோவில் தண்ணி சேர்த்து அதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நாம் எடுத்துருக்கிற இந்த அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது கரம் மசால் பவுடருக்கு நாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, மராட்டி முக்கு, ஸ்டார் அனிஸ், கல்பாசி, மிளகு, ஜீரகம், அந்த பிரிஞ்சி இலை, முந்திரி ஒரு 10, சோம்பு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். கரம் மசால் பொடி நமக்கு ரெடியாகிருச்சு. இப்போது ஒரு 2 கை நிறைய சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் இஞ்சி சுத்தம் பண்ணி பீஸாக எடுத்து வச்சுருக்குறோம். பிரியாணி இலை தாளிக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கையளவு புதினா, ஒரு பிடி அளவு கொத்தமல்லி, நல்லா 2 கையளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறோம். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவு சுத்தம் பண்ணி இருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு உரித்தது அதையும் சேர்த்து, தண்ணி சேர்க்க வேண்டாம், இது அப்படியே அரைச்சாலும் நல்லா அரைப்படும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. மீடியம் சைஸில் ஒரு பலாக்காயும் எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பலாக்காயை அந்த தோலை நல்லா திக்காக சீவிடலாம். இப்போ நல்லா சீவியாச்சு. இதை வாஷ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் பீசஸாக போட்டுக்கலாம். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் இந்த சைஸில் பீசஸ் போட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு அது சூடாகட்டும். இப்போ குக்கர் நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் பிரியாணி இலை தாளிக்கிறேன். நீங்கள் பிரியாணி இலை அல்லது பிரிஞ்சி இலையும் தாளிச்சிக்கலாம். நாம் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். அதில் நாம் சேர்த்துருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்குவோம். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு புளிக்காத ஃப்ரெஷ்ஷு தயிராக சேர்த்துக்கலாம். இதை ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இந்த தயிரை சேர்த்தோன்னே அது ட்ரையாக இல்லாமல் ஒரு மாதிரி சேர்ந்தாப்பில் இருக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம 2 பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கரம் மசால் பொடி சேர்த்துட்டு இதை ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டியாச்சு. இது நல்லா அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரும். இப்போ நாம் அந்த பலாக்காய் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம்ல, அதை நல்லா கழுவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இந்த பலாக்காய் பீசஸ் அதில் சேர்த்துட்டு அந்த மசாலோடு சேர்த்து இதை நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இந்த பலாக்காய் மசால் எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நாம் ஊற வச்சுருக்குறோம் அரிசியை, தேவையான அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றி அதை ஊற வச்சுருக்குறோம். அதனால் அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசின்றதுனால 1க்கு 1.5 சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேறு அரிசி சேர்க்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஒரு கிளறிக்கலாம். இப்போ இது கொதிக்கும் போதே அந்த பலாக்காய் பாதி வெந்துடும். இதோட நாம் ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பழம் புழிஞ்சிருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு புழிஞ்சிருக்கிறேன் இந்த 2 டம்ளருக்கு. ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி, புதினா அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி கொதிக்கட்டும். லேசாக அந்த ஓரத்தில் கொதி வரும்போது நாம் குக்கர் மூடியை மூடிடலாம். இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் குக்கர் மூடியை போட்டு மூடிடலாங்க. இதை ஒரு கிளறிட்டு நாம் குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். நம்ம இந்த குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு இதை மீடியம் ஹீட்டில் 2 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். பதமாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம அந்த ஸ்டீம் எல்லாம் குறையட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. நாம் அந்த வெயிட்டை எடுத்துகிட்டு திறந்து பார்க்கலாம். அருமையான பலாக்காய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை கொஞ்சம் சூடாக இருக்கும். அப்போ அந்த ஓரமாக கரண்டி விட்டு லேசாக எடுத்து விடணும். லேசாக அந்த மாதிரி எடுத்து விடும்போது நல்ல பொலன்னு உதிரியாக வரும். இந்த ஒரு அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்தும் இருக்கும். அதே நேரம் நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த பலாக்காய் எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தா நல்லா சுடுது. நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நல்லா வெந்திருக்குது. நம்ம பலாக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை கொதிக்க விட்டோம். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருக்கு. நல்லா வெந்தும் இருக்கும். அதே நேரம் உதிரியாக இருக்கும். அவ்வளோதாங்க. அருமையான திண்டுக்கல் பலாக்காய் பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருச்சு. இதோட ஒரு தயிர் வெங்காயம், சிப்ஸு அல்லது குருமா நமக்கு விருப்பப்பட்டதை வச்சு நம்ம சாப்பிட்லாங்க. இந்த திண்டுக்கல் பலாக்காய் பிரியாணி நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.